யாருக்கு குறைகள் இல்லை, எல்லோருக்கும் இருக்குது. அதே மாதிரி இவளுக்கு இருந்துச்சு. தலை கட்ட முடியாக இருந்தது, முகம் ஆம்பளை பிள்ளை சைஸ்க்கு, பாடியும் அப்படி தான், அதுக்கேற்ற மாதிரி ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை தான் போடுவாள். அதை கண்டு எல்லாருமே கேலி பண்ணாங்க. என்னடா செய்கிறது இந்த உடம்பும் இந்த முகத்தையும் தலைமுடியும் வச்சுட்டு அப்படின்ட்டு அவள் யோசனை பண்ணிகிட்டே இருப்பாள். ஆனாலும் அவளுக்குள்ள ரொம்ப சோர்ந்து போகாமல் இருப்பாள். அவங்க எவ்வளோ கேலி பண்ணாங்க தெரியுமா அவளை. அப்போன்னு அவள் மௌனமாக இருப்பாள், சில சமயம் கண்ணீர் விடுவாள். ஆனாலும் அவளுக்கு ஒரு கனவு இருந்தது. இதையே பாசிட்டிவ் ஆக்கிட்டான்னு நல்ல போலீஸ் அதிகாரி ஏன் மாறக்கூடாது அப்படின்னு நினச்சா. அது மட்டும் இல்லை, வளர வளர அவள் பயிற்சி எடுத்து கொடுத்தா. நல்ல ஓட்டம், காலையில் அதிகாலையில் இருந்துச்சு நல்லா ஓடுவாள். அது மட்டும் இல்லை, அவள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உடம்பு மெருகட்டி நல்ல லாங் ஜம்ப் ஹை ஜம்பெல்லாம் நல்லா குதித்து எல்லாத்துட்டையும் நல்ல முதன்மையாக வந்தாள். இது மட்டும் போததில்லை, படிக்கவும் செய்யணும்ல. அது தேர்வு எழுதுறதுக்கு நல்ல ராவும் பகலும் கண் ஒழித்து அவள் படிச்சுட்டு அந்த போலீஸ் தேர்வுக்கு போகும்போது அவளை எந்த விதமான இதுவும் சொல்லி அவளை அவங்க ரிஜெக்ட் பண்ணலை. அவளை தேர்வாயிட்டா. ஓட்டப்பந்தயத்தையும் அவள் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவள் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கல. அவளோட குறைகளை அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் மனசை விட்டு நீங்கி போயிடுச்சு பாருங்கள். அவள் ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரியாக அவருக்கு என்னென்ன பயிற்சி உண்டோ அதெல்லாம் அவள் எடுத்துருந்ததுனால எல்லாத்தையும் நல்லா தேர்ச்சி விட்டு ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்துட்டாள். அதுக்கப்புறவு அவங்க அம்மா அப்பா கிட்ட போகணும். போய் அவள் திறமையை காட்டணும் அப்படின்ட்டு ஊர் மக்களுக்கு முன்னால் அவன் நின்னா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, அந்த பிள்ளையா இது, அந்த பிள்ளையா இதுன்னு. அம்மா அப்பாவுக்கு முன்னால் போய் ஒரு சல்யூட் வச்சா பாருங்கள். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதான் தன் குறைகளை வச்சு நீங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, முன்னேறணும்.